வேண்டிய முக்கியமான சில தான் சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் அப்படின்னா முறைப்படுத்துதல் அல்லது தயார்படுத்துதல் அப்படின்னு பொருள்படும். நம்மளுடைய தெய்வத்தால் செய்யப்படுற எவனொருவன் 16 புறச்சடங்குகளையும் முழுமையாக செய்தாலும் இந்த 8 அகச்சடங்குகளில் ஒன்று குறைந்தாலும் அவன் செய்த 16 புறச்சடங்குகளும் பலனற்று போகும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இப்போ நம்ம புறத்தால் செய்யப்படுற 16 சடங்குகளை பார்ப்போம். முதலாவது விவாகம். விவாகம்னா திருமணம் அப்படின்னு பொருள்படும். இரண்டாவது கர்ப்பதானம். கர்ப்பதானம்னா முதல் இரவு அப்படின்னு பொருள்படும். மூன்றாவது பும்சவனம். பும்சவனம்னா கருவுற்றல் அப்படின்னு பொருள்படும். நான்காவது சீமந்தம். சீமந்தம்னா வளைகாப்பு அப்படின்னு பொருள்படும். ஐந்தாவது ஜாதகர்மன். ஜாதகர்மன்னா குழந்தை பிறந்த சடங்கு. ஆறாவது நாமகரணம். நாமகரணம்னா குழந்தைக்கு பெயர் சூட்டும் சடங்கு. ஏழாவது நிஷ்கிரமாணம். நிஷ்கிரமாணம்னா குழந்தையை முதலில் வெளியிடத்துக்கு அழைத்து செல்லுதல். எட்டாவது அன்னப்பிரசானம். அன்னப்பிரசானம்னா குழந்தைக்கு முதல் சோறு ஊட்டுதல். ஒன்பதாவது சூடாகரணம். சூடாகரணம்னா குழந்தைக்கு தலைமுடி நீக்குதல். பத்தாவது கர்ணவேதம். கர்ணவேதம்னா குழந்தைக்கு காது குத்துதல். 11வது வித்யாரம்பம். வித்யாரம்பம்னா கல்வி ஆரம்பம். 12வது உபநயனம். உபநயனம்னா பாடசாலையில் சேர்த்தல். 13வது வேதாரம்பம். வேதாரம்பம்னா வேதங்களை கற்கத் தொடங்குதல். 14வது கேஷாந்தம். கேஷாந்தம்னா பருவமடைந்த சடங்கு. 15வது சமாவர்த்தனம். சமாவர்த்தனம்னா பட்டம் பெறுதல். 16வது இறுதி சடங்கு, அதுதான் அந்தயஷ்டி. இவ்வாறு 16 சடங்குகள் தர்மசூத்திரங்களில் கூறப்பட்டிருக்கு. இப்போது நம்ம அந்த 16 சடங்குகளையும் ஒவ்வொரு சடங்குகளாக அதனுடைய விளக்கங்களை சுருக்கமாக பார்க்கலாம். ஒன்றாவது விவாகம், திருமணம். திருமணம்னா தகுதி பெற்ற வயதினை உடைய ஓர் ஆண் மற்றும் ஒரு பெண்ணின் கரங்களை பற்றி அக்னி சாட்சியாக 7 முறை சுற்றி வருவது தான் திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது கர்ப்பதானம், அதாவது முதல் இரவு. திருமணமான ஆணும் பெண்ணும் குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்காக இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு தாம்பத்திய பந்தத்தில் ஈடுபடுறது தான் கர்ப்பதானம். மூன்றாவது பும்சவனம், கருவுற்றல். கருவுற்ற மனைவி தாய் ஸ்தானத்தை அடைகிறாள். எனவே கணவன் அவளை தாயை போல பராமரித்து பணிவிடை செய்ய வேண்டும். இதுதான் பும்சவனம் என்கிற சடங்குடைய அர்த்தம். பும்சவனம் சடங்குக்கு பிறகு ஒரு கணவன் அந்த மனைவியுடைய மனம் நோகும்படி ஒரு வார்த்தை கூட பேசாம விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி பிருகதாரண்யக உபனிஷத்துல 6வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல மனைவி கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் கணவன் அவளுக்கு ஆரோக்கியமான உணவை சமைத்து கொடுக்க வேண்டும் அல்லது ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு அறிவுரை செய்யப்படுது. கணவன் மனைவியுடைய நலனுக்காகவும் சுகப்பிரசவத்துக்காகவும் எப்பொழுதும் பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும் அப்படியும் சொல்லப்படுது. தன் மனைவி குழந்தையை நலமாக பெற்றெடுக்கும் வர கணவன் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுது. 4வது சீமந்தம் அப்படின்னு சொல்லப்படுற வளைகாப்பு. கருவுற்ற பெண் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் மன மகிழ்ச்சியுடன் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக மேற்கொள்ளப்படும் முக்கியமான சடங்கு தான் வளைகாப்பு. பெரும்பாலும் 8வது அல்லது 9வது மாதத்தில் இந்த சடங்கு மேற்கொள்ளப்படுது. கர்ப்பமாக இருக்கும் பெண்மணிக்கு அவளின் உறவினர்களும் நண்பர்களும் பழங்களும் பலகாரங்களும் ஊட்டிவிட்டு மகிழ்ச்சி படுத்துவாங்க. மேலும் வளையல்களும் அணிவிப்பார்கள். கர்ப்பிணி பெண் ஆசைப்படும் அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்.
அவளுக்கு வருத்தம் ஏற்படுத்தும் விஷயங்களை தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு யக்ஞவல்கய ஸ்மிருதியில 3வது அத்தியாயத்தில் 79வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டிருக்கு. மேலும் பிரசவ காலம் தொடங்கும் போது அவளின் கணவன் மற்றும் பெற்றோர் எப்போதும் அவளின் அருகாமையில் இருக்க வேண்டும் அப்படியும் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து விட வேண்டும் அப்படியும் அறிவுரை செய்யப்படுது. இதுதான் சீமந்தம் சடங்குடைய அர்த்தம். அடுத்தது 5வது ஜாதகர்மன், குழந்தை பிறந்ததை கொண்டாடும் சடங்கு. இந்து தர்மத்தை பொறுத்தவரை ஒருவன் 2 முறை பிறக்கிறான். முதல்ல தாயின் கருவறையில் தோன்றி பிறக்கிறான். 2வது கல்வியை தொடங்கும் பொழுது மறுபடியும் பிறக்கிறான். பிறந்த குழந்தையின் நாவில் தேன் அல்லது சீனி பாகு தடவி இந்த சடங்கு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த சடங்கை வீட்டில் உள்ள பெரியவங்க அல்லது குழந்தையின் தாய் தந்தை மேற்கொள்வாங்க. அதன் பிறகு அனைவரும் குழந்தையின் நீண்ட ஆயுள், நிறைவான அறிவு மற்றும் தாயின் நலனுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. இதுதான் ஜாதகர்மன் என்கிற சடங்குடைய சாரம். அடுத்து 6வது குழந்தைக்கு பெயர் சூட்டுதல், நாமகரணம் என்கிறது குழந்தையை முதல்ல வெளியிடத்துக்கு அழைத்து செல்வது. இது நிஷ்கிரமாணம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது 8வது குழந்தைக்கு முதல் சோறு ஊட்டும் அன்னப்பிரசான சடங்கு. குழந்தை பிறந்து சில மாதங்களில் குழந்தைக்கு சில பற்கள் முளைக்க தொடங்கியவுடன் அதற்கு சோறு ஊட்டும் சடங்கு மேற்கொள்ளப்படுது. தேனுடன் அல்லது பாலுடன் கலந்த சோற்றை அன்னையும் தந்தையும் உற்றார் உறவினரும் குழந்தைக்கு ஊட்டுவாங்க. அடுத்தது 9வது சடங்கு சூடாகரணம், குழந்தைக்கு தலைமுடி நீக்கிறது. குழந்தை பிறந்த சில மாதங்களில் சடங்கு. குழந்தை பிறந்த ஓராண்டில் குழந்தையின் 2 காதுகளிலும் தோடு குத்தப்படுது. மொழி பேச தொடங்கியவுடன் இந்த சடங்கு வேதம்ங்கிற ஒரு சடங்கு மேற்கொள்ளப்படுது. அடுத்து 11வது வித்யாரம்பம். வித்யாரம்பம்னா கல்வி ஆரம்பம். குழந்தை ஆ என்ற ஒரு சொல்ல எழுதுறதுக்கு பயிற்சி தருவாங்க. அதன் பிறகு அடிப்படையான எழுத்துகள் எண்களையும் கற்றுத்தருவாங்க. குழநயனம், உபநயனம்னா பாடசாலையில் சேர்த்தல் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். குழந்தை வளர்ந்து வேதாரம்பம், வேதங்களை கற்க தொடங்குறது. வேதங்கள் என்பது பருவ வயதை பெரும்பாலும் பருவம் அடைந்தவுடன் கேஷாந்தம் அல்லது ரிது சுத்தி அப்படிங்கிற சடங்கு மேற்கொள்ளப்பட்டுச்சு. பருவ வயதை பெரும்பாலும் 16 வயது அடைந்த ஆணின் சிகை மற்றும் முகத்தில் உள்ள முடிகள் மழிக்கப்படும். பிறகு நீராடி விட்டு பாரம்பரிய உடை அணிந்து கொண்டு இனி அவனுக்கு உண்டாகும் பாலுணர்வு ஆசைகளை எப்போதும் கட்டுப்பாடுடன் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு விரதம் மேற்கொள்கிறான். அதே போல தான் பருவம் அடைந்த பெண்களும் நீராடி விட்டு பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு விரதம் மேற்கொள்கிறாங்க. திருமணம் ஆகிற வரைக்கும் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு பண்டைய காலத்தில் ஒரு எளிமையான சடங்காக இது மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனால் இப்போது ஆண்களுக்கு மேற்கொள்ளப்படுவது மிகவும் அரிதாக இருக்குது. பெண்களுக்கு மிகவும் பெரிதாகவும் ஆடம்பரமாகவும் செய்கிறாங்க. காலப்போக்கில் இந்த சடங்கு பெண்களுக்கு பூப்புனித நீராட்டு விழா அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்தது 15வது பட்டம் பெறும் சடங்கு. இது சமாவர்த்தனம்னு சொல்லப்படுது. உயர்நிலை கல்வியில் தேர்ச்சி அடைந்து பட்டம் பெறுவது கூட ஒரு சடங்காக கருதப்பட்டுச்சு. இன்றைய காலத்தில் அது ஒரு அமைந்திருக்கு. இந்த இறுதி சடங்குக்கு பெயர் தான் அந்தயஷ்டி கர்மா அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவன் இறந்து போன பிறகு அவனுடைய உடலுக்கு அவனுடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள், தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாம் மேற்கொள்ளும் இறுதி மரியாதை தான் இந்த அந்தயஷ்டி கர்மா. பொதுவாக இந்த சடங்கு 1-2 நாட்கள் முதல் 16 நாட்களுக்கு வர நீடிக்குது. இறந்தவங்களுடைய உடல் நீராடப்பட்டு புத்தாடைகள் அணிவிக்கப்பட்டு கால் கட்டை விரல்கள் ஒன்றாக கட்டப்பட்டு நெற்றியில் திலகம் இடப்படுகிறது. பின்னர் அவங்களுடைய உடல் முறையான ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்படுது. 16 நாட்களுக்கு துக்கம் அனுசரிப்பாங்க. பின்னர் 16ஆம் நாள் ஏழை எளியவர்களுக்கு வீட்டுக்கு அழைத்து உணவு தானம் அளிப்பாங்க.
இறந்தவங்களுடைய சார்பா ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதால் அவரின் ஆன்மா இனி வரும் எல்லா பிறவிகளும் நற்கதி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வாறு இந்த மேற்கொண்ட புறச்சடங்குகள் எல்லாமே அர்த்தமற்று போகின்றன. ஒரு சில புறச்சடங்குகளை மட்டுமே மேற்கொண்டிருந்தாலும் 8 அகச்சடங்குகளையும் மேற்கொண்டிருப்பவன் நிச்சயமாக இறைவனோடு சேருகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.